வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் அனைவரும் நலமோடு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். முந்தைய தலைப்பில் ஐரோப்பாவில் ஒரு பாரிய சமூக மாற்றத்திற்கு வழிவகுத்த தொழில் புரட்சி பற்றி அறிந்து கொண்டீர்கள். ஐரோப்பாவில், குறிப்பாக பிரிட்டனில் ஏற்பட்ட மாற்றங்கள் ஐரோப்பியர்களால் காலனித்துவப்படுத்தப்பட்ட பிற நாடுகளை பாதித்தன. சமூக மாற்றங்கள் தொழிலாளி வர்க்கத்தையும் ஏழைகளையும் பல வழிகளில் பாதித்தன. தொழில்மயமாக்கலின் விளைவுகள் மற்றும் ஏழைகள் அதை எவ்வாறு எதிர்கொண்டார்கள் என்பதை பற்றி பேசலாம். இன்று சமூக அறிவியலிலிருந்து 9ஆம் வகுப்பில் நாம் சமூக எதிர்ப்பு இயக்கம் பற்றி அறியப் போகிறோம். கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் இதை பற்றி தெரிந்து கொள்வீர்கள். தொழில்மயமாக்கலின் தாக்கம், சமூக மாற்றத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள், பிரெஞ்சு புரட்சியின் தாக்கம், இங்கிலாந்தில் ஆரம்பகால தொழிலாளர் இயக்கம், சோளச் சட்டம், லுடிசம். முக்கிய வார்த்தைகள்: விவசாயிகள், குறைந்த சமூக அந்தஸ்துள்ள ஒரு ஏழை சிறு உடைமையாளர் அல்லது விவசாய தொழிலாளி. சகோதரத்துவம், ஒரு குழுவிற்குள் நட்பு மற்றும் பரஸ்பர ஆதரவு. முதலாளித்துவவாதிகள், முதலாளித்துவத்தின் கொள்கைகளால் லாபத்திற்காக வர்த்தகம் மற்றும் தொழிலில் முதலீடு செய்ய தங்கள் செல்வத்தை பயன்படுத்துபவர். வரையறுக்கப்பட்டவை: ஒரு இடத்தின் பகுதி அல்லது தொகுதியில் தடை செய்யப்பட்டுள்ளது. பொதுநலக் கோட்பாடு: ஒரு பொருளாதார, அரசியல் மற்றும் சமூக அமைப்பு அனைத்து மக்களும் சமமானவர்கள் மற்றும் ஒரு நாட்டின் பணத்தில் சமமாக பங்கு கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில். தீவிரம்: தற்போதுள்ள நிறுவனங்கள் அல்லது அரசியல், சமூக அல்லது பொருளாதார நிலைமைகளில் தீவிரமான அல்லது அடிப்படை மாற்றத்தை விரும்பும் நபர். கருத்து வரைபடத்தை பார்ப்போம். தொழில் புரட்சியின் தாக்கங்கள்: தொழில்மயமாக்கல் மற்றும் தேசிய அரசுகளின் தோற்றம் மக்களின் வாழ்க்கையை மிக அடிப்படையான வழிகளில் மாற்றியது. இது மக்கள் பணிபுரியும் விதம், வாழ்க்கை மற்றும் கண்ணியத்தின் தேவைகளுக்கான அணுகல், அவர்களின் வேலை மற்றும் அதன் தயாரிப்புகள், அவர்களின் குடும்பங்கள் மற்றும் அவர்களின் சுற்றுப்புறத்துடனான அவர்களின் உறவு ஆகியவற்றை மாற்றியது. பலருக்கு, குறிப்பாக ஏழை விவசாயிகள், கைவினை தொழிலாளர்கள்
மற்றும் தொழில்துறை தொழிலாளர்கள் இது ஒரு கண்ணியமான மற்றும் பாதுகாப்பான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. அவர்கள் இப்போது நூற்றுக்கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுடன் இரக்கமில்லாத ஃபோர்மேன் மற்றும் மேலாளர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் தொழிற்சாலைகளில் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. கூலி மிக குறைவு, பணி நிரந்தரமில்லை. இது மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியையும் மகிழ்ச்சியின்மையையும் ஏற்படுத்தியது. பிரெஞ்சு புரட்சி, அதாவது 1789 முதல் 1794 CE வரை வெகுஜன எதிர்ப்புகள் மற்றும் ஜனநாயக நிறுவனங்களை தூண்டியது மற்றும் ரொட்டி விலைகள் போன்ற தேவைகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் போர் சிரமங்களை குறைத்தது. சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்திற்கான இயக்கங்களை வளர்ப்பது. தொழில்மயமாதல் கலைஞர்கள் மற்றும் அறிவார்ந்தவர்களையும் ஆழமாக பாதித்துள்ளது. விவசாயம் அல்லது கைவினை உற்பத்தி மற்றும் கிராமங்களின் சமூக வாழ்க்கை ஆகியவற்றுடன் தொடர்புடைய மனித மதிப்புகள் இழக்கப்பட்டன. உணர்வுகள் மற்றும் உணர்ச்சிகளைக் காட்டிலும் காரணம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் கவனம் செலுத்தப்பட்டது. பெரிய அளவிலான தொழில்மயமாக்கலின் தாக்கம் மற்றும் உழைக்கும் மக்களின் வறுமை ஆகியவை மக்களின் மனதில் ஆழமான அடையாளத்தை ஏற்படுத்தியது. தொழில்மயமாக்கல் புதிய சமூக குழுக்களுக்கு வழிவகுத்தது. பிரெஞ்சு புரட்சி மற்றும் பொதுநலத்தால் ஈர்க்கப்பட்டது. தொழிலாளர்கள் தங்கள் சக்தியை உணர்ந்து ஒன்றுபட்டால் பொருளாதாரத்தை ஸ்தம்பிக்க வைக்க முடியும் என்பதை உணர்ந்தனர். பெண்கள் சம அந்தஸ்து கோரி தங்கள் உரிமைகளுக்காக பொதுநலம், ஜனநாயக தேசியவாதம் போன்ற சமூக இயக்கங்களில் இணைந்தனர். இங்கிலாந்தில் ஆரம்பகால தொழிலாளர் இயக்கங்கள். ஆரம்பகால தொழிலாளர் இயக்கங்களில் சிலவற்றை பார்ப்போம். அவை நவீன உலகின் போக்கை எவ்வாறு பாதித்தன என்பதை புரிந்து கொள்வோம். இங்கிலாந்தில் தொழிற்சாலைகளில் கொடுமையான வேலை நிலைமைகளுக்கு எதிரான அரசியல் எதிர்ப்புகள் அதிகரித்து வருகின்றன. உழைக்கும் மக்கள் வாக்களிக்கும் உரிமையை கோரி வந்தனர். அவர்களை ஒடுக்க அரசு முயற்சித்தது. மக்கள் போராட்டம் நடத்தும் உரிமையை மறுக்கும் புதிய சட்டங்களை உருவாக்கினர். ஆயிரத்து 1792 முதல் 1815 வரை பிரான்சுடனான இங்கிலாந்தின் போர் வர்த்தகத்தை சீர்குலைத்து தொழிற்சாலைகளை மூட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது மற்றும் வேலையின்மை அதிகரித்தது. 1795 ஆண்டில் பாராளுமன்ற கூட்டுச் சட்டங்களை நிறைவேற்றியது. இது ராஜா, அரசியலமைப்பு அல்லது அரசாங்கத்தின் வெறுப்பு அல்லது அவமதிப்பை தூண்டுவது சட்டவிரோதமானது, மேலும் 50 பேருக்கு மேல் பொதுக்கூட்டங்களை தடை செய்தது.
அப்போதும் பழைய ஊழலுக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ந்தன. ஊழல் என்ற சொல் முடியாட்சி மற்றும் பாராளுமன்றத்திற்கு இருந்த சலுகைகளுக்காக பயன்படுத்தப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிற செல்வந்தர்கள் உழைக்கும் மக்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை எதிர்த்தனர் மற்றும் சோழ சட்டங்களை ஆதரித்தனர். பிரிட்டனின் விலைகள் உயரும் வரை மலிவான உணவு இறக்குமதியை தடுத்தனர். 1790களில் ரொட்டி கலவரத்திற்கு வழிவகுத்த தொழிலாளர்கள் நகரங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் எதிர்ப்பு தெரிவித்தனர். ரொட்டி ஏழைகளுக்கு பிரதானமாக இருந்தது, மேலும் மக்கள் மலிவு விலையில் விற்க பெரிய பங்குகளை கைப்பற்றினர். குறிப்பாக 1795 மற்றும் 1840கள் வரை தொடர்ந்தது. 1770களில் அடைப்பு என்று அழைக்கப்படும் ஒரு செயல்முறை சிறிய பண்ணைகளை ஒன்றிணைத்தது, ஏழை கிராமப்புற குடும்பங்களை பாதித்தது. பருத்தி தொழிலில் உள்ள இயந்திரங்கள் கைத்தறி நெசவாளர்களை இடம்பெயர்ந்தன. இயந்திரங்களுடன் ஒப்பிடும்போது மெதுவாக வேலை செய்வதால் வறுமையை ஏற்படுத்தியது. ஆயிரத்தி 1790களில் நெசவாளர்கள் சட்டப்பூர்வ குறைந்தபட்ச ஊதியத்தை கோரினார், ஆனால் மறுக்கப்பட்டனர். அவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு விசைத்தறிகள், கத்திரிகள் மற்றும் கதிரடிகள் இயந்திரங்களை அழித்துள்ளனர். ஆயிரத்தி 1830ஆம் ஆண்டில் இயந்திரங்கள் தங்கள் வேலையை பறித்துவிடுமோ என்ற அச்சத்தில் கலகக்காரர்கள் இயந்திரங்களை அழித்து 9 பேர் தூக்கிலிடப்பட்டனர் மற்றும் 450 பேர் குற்றவாளிகளாக ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பப்பட்டனர். லூடிசம் தொழிலாளர்கள் சட்டப்பூர்வமாக கோரிக்கைகளை முன்வைக்க தொழிற்சங்க உரிமைகளை கோரினர், ஆனால் சக்திவாய்ந்த தொழிற்சங்கம் இல்லை. அவர்கள் தொழிற்சாலை உரிமையாளர்களை அச்சுறுத்தினர். இதன் விளைவாக பேச்சுவார்த்தைகள் மற்றும் மேம்பட்ட வேலை நிலைமைகள். தொழிலாளர்கள் மற்றும் நடுத்தர வர்க்க தனிநபர்கள் இயந்திரங்களை தேவையற்றதாக கருதினர் மற்றும் அவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை அச்சுறுத்துவதாக நம்பினர். இது போராட்டங்களுக்கு பரவலான சமூக ஆதரவிற்கு வழிவகுத்தது. தீவிரவாத தொழிலாளர்கள் தன்னியல்பாக வேலை செய்து இரகசிய அமைப்புகளை ஒருங்கிணைத்தனர். எனவே இந்த காணொளியில் நீங்கள் பார்த்தீர்கள், தொழில்மயமாக்கலின் தாக்கம்,
சமூக மாற்றத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள், பிரெஞ்சு புரட்சியின் தாக்கம், இங்கிலாந்தில் ஆரம்பகால தொழிலாளர் இயக்கம், சோழச் சட்டம், லூடிசம்.